அனைவருக்கும் வணக்கம். 2024 ஒரு ஆய்வு யானைகளை பற்றி, அது ரொம்ப சுவாரஸ்ய தகவலை வெளியிட்டிருக்கு. என்ன அப்படி சொன்னால், யானைகள் ஒன்றை ஒன்று பேர்கின்றன அப்படின்னு சொல்லிட்டன. இது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல அதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி விலங்குகள் உலகத்தில் இப்படி ஒன்று பேரிட்டு அழைக்கப்படுவது இருக்கா அப்படின்னு கேட்டால், திமிங்கலம் மாதிரி சில விலங்குகளுக்கு பேர் இருக்கு. ஆனா அதுல என்ன வேறுபாடுன்னா, அந்த திமிங்கலம் எப்படி ஒவ்வொரு திமிங்கலமும் ஒவ்வொரு வகையான குரல் எழுப்போம். அந்த குரல் எழுப்புவது அதோடைய சிக்னேச்சர் விசில். அதுதான் அதோடைய பெயர். அந்த பெயரை இமிட்டேட் பண்ணி அதன் மாதிரியே குரல் எழுப்பி மற்ற திமிங்கலங்களை அதை கூப்பிடும். ஆனா யானைகளை பொறுத்த வரைக்கும் அது எப்படி குரல் எழுப்புது அப்படிங்கிறது வேற, அதுக்கு பேர் வேற. இதை ஒரு குழுலேருந்து கொஞ்சம் விலகி இருந்தாலும் இல்லை அதை கூப்பிட வேண்டிய தேவை இருந்தாலும் அந்த பெயரை பயன்படுத்தி கூப்பிட்டா அது திரும்பி பார்க்குது அப்படிங்கிறத ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால், நூற்றுக்கணக்கான யானைகளுடைய லோ ரம்பிள், லோ ஃப்ரீக்வன்சி ரம்பிளை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லோ ஃப்ரீக்வன்சிங்கிறது மனிதர்களுடைய காதுகளுக்கு கேட்காது. நம்ம அதை நிலத்தில் அதிர்வுகளாவோ இல்லை காற்றில் வைப்ரேஷனாவோ உணர முடியுமே தவிர நம்ம காதுகளில், மனித காதுகளில் அந்த ஒலி கேட்காது. அந்த மாதிரி ஒரு யானை அந்த லோ ஃப்ரீக்வன்சியில் குரல் எழுப்பும்போது ஒரு யானையோட பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுது. இதை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பல நூற்றாண்டு யானைகளுடைய இந்த லோ ஃப்ரீக்வன்சி ரம்பிள் ரெக்கார்ட் பண்ணி அதை ஹிடன் பிளேசஸ்ல வச்சு அதை ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த குரலை கேட்டு சம்மந்தப்பட்ட யானை திரும்பி அந்த ஸ்பீக்கர் இருக்கிற திசையை நோக்கி வருது. ஆனா அதே வேறு ஒரு யானையோடைய பெயரை அழைக்கும் போது இந்த யானை திரும்பி வருது இல்லை. இதுல இருந்து தன் பெயரை பற்றி அது தெரிஞ்சிருக்கு, இதுதான் தன் பெயர்னு தெரிஞ்சு அதுக்காக அது ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான சுவாரஸ்யம், ஒரு யானை அப்படி அழைக்குதுன்னா, ஒரு தலைவி யானை அழைக்குதுன்னா அந்த குழுல இருக்கிற எல்லா யானையுமே அந்த யானைக்கு அந்த குறிப்பிட்ட பெயர் தான் சொல்லுதான்றதையும் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அடுத்ததா நிலப்பரப்புகள் இருக்கு இல்லைங்களா, சில இடம், சில அடையாளங்கள், அதுக்கும் பேர் வச்சிருக்கா யானைகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வல்லுநர்கள். இயற்கையை பற்றி நமக்கு தொடர்ந்து பலவிதமான சுவாரஸ்யமான தகவல் வரும்பொழுது பெரிய வியப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. நன்றி. இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த எங்கள் காணொலிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். லெட் நேச்சர் லிவ்.